வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்றைக்கி பாருங்கள், சங்கரா மீன் கழுவுறதும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காணாங்கத்தை மீன் கழுவுறதும் எறா எப்படி ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், இது சங்கரா மீன். இது வந்து நல்லா பெருசாகவே கிடச்சிது, நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. இது சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முதல்ல இந்த ரக்கையெல்லாம் கட் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பெரால், அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கணும். பாருங்கள், வறுக்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் முழுசாகவே போட்டுடலாம். இப்படி இங்கே ஒரு கீரல். எந்த மீன் ஆஞ்சாலும் இந்த கடைசியில் தான் நீங்கள் இந்த வாழை வெட்டணும். அப்போ தான் நம்மளுக்கு பிடிச்சிக்கிட்டு அறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சங்கரா மீன் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். கழுவுறது அப்புறமா கழுவிக்கலாம் மொத்தமாக ஆஞ்சிட்டு. இப்போ இந்த மீனுமே அதே மெத்தடு தான். ஆனால் இதில் வந்து பெரால் வந்து அவ்வளோவா இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. அப்போ தான் முள் வந்து அவ்வளோவா தெரியாது. பாருங்க, இதில் பெரால் வந்து அவ்வளவா இருக்காது. பாருங்க, இந்த மாதிரி முள்ளெல்லாம் இருந்ததுன்னா எடுத்துருங்க. அப்பதான் சாப்பிடும் போது நமக்கு வசதியா இருக்கும். இல்லைன்னா வாயில முள்ளு குத்திக்கிட்டே இருக்கும். இப்போ மீன் ஃபுல்லாக ஆஞ்சாச்சு. இதை கழுவிட்டு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எறா ஆஞ்சிக்கலாம். மீன் வந்து குழம்புக்கு தான், அதனால இப்படி ரெண்டாக கட் பண்ணிடுறேன். எப்பவுமே நான்வெஜ் வந்து கழுவுனோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து லெமனு, உப்பு, மஞ்சத்தூள் போட்டு கழுவுனா அதோட வாடை வந்து சமைக்கும் போது வறுத்தோம்னா சிலர் ஒரு கவுச்சி வாடை வரும். அந்த மாதிரி வராமல் சூப்பராக மணமாக இருக்கும் வறுக்கும் போது. பாருங்க, நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சாதான் நல்லது. சில்வர் வச்சோம் அப்படின்னா சில்வர் வந்து கிராக் விட்டுடும். நல்லா அந்த தண்ணி எப்படி புழிஞ்சிட்டு போடுங்க. பாருங்க, அதை மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மீனுக்கு உப்பு, மஞ்சத்தூள், லெமன், 1 கிலோ மீன்னா 1 லெமன் புழிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, இந்த உப்பு, மஞ்சத்தூள், லெமன் போட்டு நீங்கள் கழுவி வச்சிங்கன்னா 1 வாரத்துக்கு இந்த மீன் வந்து வச்சுக்கலாம், கெட்டு போகாது. ரெண்டாவது, பேட் ஸ்மெல் வராது. அந்த மாதிரிலாம் ஒரு கெட்டு போன வாடை வரும், அந்த மாதிரிலாம் வராது. ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் மீன். லெமன் போட்டு கழுவினோன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் மீன். இந்த மீனுமே இந்த சைடில் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி தண்ணி வடிச்சிட்டு வைங்க.
பாருங்கள் மீன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ எறா வந்து ஆஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து எறாவை நல்லா தண்ணி ஊற்றி கொஞ்சம் அலசிக்கங்க. ஏன்னா அதில் மண் எப்படியுமே மண் இருக்கும். அதனால் இப்படி அலசிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆஞ்சிட்டு எறாவை ஆஞ்சிட்டு மறுபடியும் நம்ம கழுவும் போது மண் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாருங்கள் மண் எவ்வளோ இருக்குது. பாருங்கள் எறா ஆயிர வீடியோ வந்து அம்மா சமையலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலுமே இப்போ நிறைய பேருக்கு வந்து எறா ஆய தெரில, அடுத்து வந்து மீன் ஆய தெரில. அதனால தான் இந்த வீடியோவை மறுபடியும் போடுறேன். பாருங்கள் இந்த மாதிரி தலை சைடு ஃபஸ்ட்டு பிச்சிடணும். அதுக்கப்புறம் நடுப்புற கொஞ்சம் பிச்சுட்டு இப்படி அமுக்குனிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நடுப்புற ஒரு நரம்பு இருக்கும், அதையுமே இப்படி எடுத்திங்கன்னா வந்துடும். கழுவியாச்சு. இந்த டப்பாவில் போட்டு நம்ம ஃப்ரீசருக்குள்ளே வச்சிடலாம்.